ஆண்டாள் திருவடிகளே சரணம் சரணம் அநேக கோடி சரணம் சரணம். அடியேன் ஆண்டாள் பாஸ்கர் பேசுகிறேன். இன்றைய டாபிக் ஸ்ரீ வைஷ்ணவத்தை சம்பிரதாயத்தில் சொல்லுவாங்க, முதலாம் ஆழ்வார்கள் 3 பேர். இவா 3 பேரும் ஒரு இடத்துல ஒடுங்கினார்கள். அந்த 3 பேர் யார் அப்படின்னா, பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் அப்படிங்கிறது. நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேயாழ்வார் அப்படிங்கிறதுனா பேயாய் அலையக்கூடிய மனம். அந்த மனம் ஓர் இடத்தில் ஒடுங்கணும், மனசை ஒடுக்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா, நிலை நிறுத்தணும். அந்த மாதிரி மனதை ஒடுக்கி பூதத்தாழ்வார் அப்படிங்கிறது யாருன்னா, நம்மளுடைய மூச்சுக்காற்று. நம்மளுடைய மூச்சுக்காற்று பூதம் போல உள்ளது. அந்த மூச்சுக்காற்றையும் அதே இடத்தில் ஒடுக்கினால், அதற்கப்புறம் பொய்கை ஆழ்வார் அப்படின்னா பொய்யா இருக்கக்கூடியது எது? குண்டலினி சக்தி. அந்த இடத்துல பார்த்தா இருக்காது, ஆனால் உண்மையிலேயே அது இருக்கு. அந்த குண்டலி சக்தியையும் அந்த இடத்துல ஒடுக்கினால், அது 3ஐயும் ஓரிடத்தில் ஒடுக்கினால் அந்த இடத்துல மழை பெய்யும். அந்த மழை அப்படிங்கிறது என்னன்னா, அமுது சுரக்கும். அமுது சுரந்து நம்ம ஸ்வீகரித்து நம்மளுக்கு அதை குடிச்சிட்டோம்னா நம்ம உடல் தேக பலம் பெறும், இறப்பில்லா வாழ்வு உண்டாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நாமளும் இறைவனாய் மாறலாம் அப்படின்னு ஆண்டாள் திருவடிகளே சொன்னோம்.